பங்கிலாய் குந்தனின் பங்கிலை ஏற்றிடுவார். கர்த்தர் நாட்டின் தோட்டத்திலே கடைசி வரை இனியும் கனி கொடுப்பார். விளைந்த பலனை அருள்பாரில்லை, விளைவினார் பலன் வாடிடுத. அருளடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றரே, அந்தோ மனிதர் அழிகின்றரே. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து யாருக்கு முதலிடம் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. பொதுவாக இன்றைய திருச்சபைகளிலே நிருபங்களிலிருந்து செய்திகள் தியானிப்பது என்பது ஏதோ அபூர்வமாக ஒன்றாக இருக்கிறது. ஆனால் ஆதி திருச்சபை நாட்களுக்கு நாம் நம்முடைய கவனங்களை திருப்புவோமானால் நிருபம் ஏன் சபைகளுக்கு முக்கியமானது என்கிறதான ஒரு கேள்வி நமக்கு முன்பதாக எழும்பும். கவனிங்கள், ஒருவேளை வேதாகமத்தில் இருக்கிறதான 66 புஸ்தகத்திலிருந்து நாம் எந்த இடத்திலிருந்து வேண்டுமானாலும் கர்த்தருடைய சபையை குறித்தும் தேவனை குறித்தும் நாம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஆதி திருச்சபை நாட்களிலே அன்றைக்கு அப்போஸ்தலர்களாய் இருந்தவர்கள் தங்கள் மூலமாய் ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபைக்கு அவர்கள் எழுதின நிருபங்கள் அல்லது கடிதங்கள், இவைகளின் அடிப்படையிலே நாம் திருச்சபையிலே தியானிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு அவசியம் இருக்கிறது. ஒருவேளை அன்றைய நாட்களிலே பழைய உடன்படிக்கையின் அடிப்படையிலே பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களை மாத்திரம் ஏதோ ஒரு விதத்திலே பெற்றிருந்த ஆதி திருச்சபையார் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் போதனைகளும் அப்போஸ்தலர்கள் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட உபதேசங்களும் இந்த நிருபங்கள் மூலமாகவே சபைக்கு கிடைத்தது. அப்படி சபைக்கு கிடைத்த அப்போஸ்தலருடைய உபதேசங்களிலேயும் அந்யோன்யத்திலேயும் அப்பம் பிக்குதலிலேயும் அவர்கள் ஜெபம் பண்ணுகிறதிலேயும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் ஆதி திருச்சபையானது ஒருவேளை பழைய உடன்படிக்கையின் புஸ்தகங்களை மாத்திரமே தங்கள் கரங்களிலே கொண்டவர்களாக இருந்தாலும் பின் நாட்களிலே அவர்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் அல்லது எதற்காக ஆண்டவர் அவர்களை சபையாக தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர்கள் கை கொள்ள வேண்டிய உபதேசங்கள் என்ன, எச்சரிக்கையாயிருக்க வேண்டிய பகுதிகள் என்ன என்றெல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே அந்த திருச்சபையாருக்கு திருவுளம் பெற்றப்பட்டது. கவனிங்கள், அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது ஒரு கர்த்தருடைய சபைக்குள்ளே எந்த அளவுக்கு சுவிசேஷ புஸ்தகங்கள் அல்லது எந்த அளவுக்கு பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் பிரசங்கிக்கப்பட வேண்டுமோ அதற்கு இணையாக அல்லது அதை காட்டிலும் அதிகமாக நிருபங்களிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஏனென்றால் இந்த நிருபங்களுக்கு பின்பதாகத்தான் ஒரு மிக முக்கியமான காரியம் அடங்கியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வசனங்கள் எல்லாம் எப்படி, எங்கே, எதிலே நிறைவேறி இருக்கிறது என்கிறதான காரியங்களை இந்த நிருபங்களிலே தான் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பரிசுத்த மனுஷர்களை கொண்டு ஏவி எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே திருச்சபையானது இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தை அறிந்து அதற்கு ஏற்றாக நடக்கும் போது மாத்திரமே ஒரு கர்த்தருடைய சபை மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முழுவதுமாக ஆரோக்கியமானதாக, அது ஆயத்தமானதாக காணப்பட முடியும். கவனிங்கள், கண்டிப்பாக நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்திற்கான கொள்கைகள் அல்லது உபதேசங்கள் சபை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு உன்னதமான
இன்டிமசி ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை, உறவை கற்றுக்கொள்வதற்கு அங்கே ஆதி திருச்சபையில் எப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாயிருந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு நிருபங்களிலிருந்து செய்திகள் தியானிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அடித்தளமான நல்ல பலமான ஆகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பலமான ஆகாரத்தை நீங்கள் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு நிருபங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு திருச்சபையை கண்டிப்பதற்காகவும் கட்டி எழுப்புவதற்காகவும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய திருவார்த்தைகளை பரிசுத்த மனுஷர்கள் மூலமாக ஆதி திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே இன்றைய திருச்சபைகள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகை தாமதிக்கிற காலம் அளவும் காணப்படுகிற எல்லா சபையின் யுகத்திலும் இந்த நிருபங்களில் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பது அது திருச்சபைக்கு ஆரோக்கியமானதாக இருக்க முடியும். அதுவே ஆரோக்கியமான உபதேசமாகவும் இருக்க முடியும். அந்த அடிப்படையிலே இந்த நாட்களிலே நாம் பிலிப்பியர் நிருபத்திலிருந்து தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த முதலாவது வசனத்திலே ஏற்கனவே நாம் ஒரு பகுதியை கடந்த வாரத்திலே தியானித்திருக்கிறோம். யார் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி, அதை தொடர்ந்து இங்கே அந்த வசனத்தினுடைய பின் பகுதியிலே இந்த நிருபமானது யாருக்கு எழுதப்பட்டது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 3 கூட்ட ஜனங்களை குறித்து, ஊழியர்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள், 2 கண்காணிகள், 3 உதவிக்காரர்கள். அப்படியானால் இந்த முதலாவது வசனத்திலே எழுதுவது யார் என்று குறிப்பிடும் போது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுல், அதோடு சேர்ந்து தீமோத்தேயு. யாருக்கு எழுதுகிறார்கள் என்று சொல்லும் போது அங்கே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் என்றும் கண்காணிகளுக்கு என்றும் உதவிக்காரருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கவனிங்கள், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வரிசை ஒருவேளை இந்த காலகட்டத்தின் திருச்சபைகளுக்கு மிகவும் ஆச்சரியமானது அல்லது மிகவும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும். ஏனென்றால் ஒரு திருச்சபை என்று சொல்லும் போது இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனை மையமாக கொண்டே செயல்படுகிறதாக இருக்கிறது. இந்த செய்தியை நான் தியானித்துக் கொண்டிருக்கிற போது அநேக கேள்விகளும் பதிலும் எனக்குள்ளே வந்தது. அந்த அடிப்படையில் இப்படி ஒரு கேள்வி எனக்குள்ளே எல்லாம் எழும்பினது. ஆதி திருச்சபை நாட்களிலே சபைகள் எல்லாம் பரிசுத்தவான்களை மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இன்றைய காலகட்டத்தினுடைய திருச்சபைகளோ பரிசுத்தவான்களை மையமாக கொண்டதாக அல்லாமல் ஊழியர்களை மையமாக கொண்ட சபையாக இருக்கிறது. அப்படியானால் இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது இந்த 2 அடிப்படைகளையும் நாம் பார்க்கலாம். ஒன்று ஊழியர்களை மையமாக கொண்ட சபை, இன்னொன்று பரிசுத்தவான்களை மையமாக கொண்ட சபை. இதற்கு நாம் வேதாகமத்திலும் சில அடையாளங்களை, சில சபைகளை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை கொரிந்து பட்டணத்தின் திருச்சபையை நாம் பார்க்கும்போது அது ஊழியர்களை மையமாக கொண்ட சபை என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அங்கே பிரசங்கிப்பதற்காக, ஊழியம் செய்வதற்காக வந்த ஊழியர்களுக்கு பின்பதாக கூட்டம் கூட்டமாக அவர்கள் கூடி அவர்களுக்குள்ளே பிரிவினைகளும் அவர்களுக்குள்ளே பொறாமையும் உண்டார்ந்ததாக, பேதகங்கள் உண்டாக இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த பிலிப்பு நிருபத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஊழியர்களை மையமாக கொண்டவர்களாக அல்ல, பரிசுத்தவான்களை மையமாக கொண்ட சபையாக இருந்தது. அப்படியானால் இந்த சபை ஒரு தேவ ஆவியானவருடைய நடத்திப்பை பெற்று ஆண்டவர் எப்படி தம்முடைய ஆதீனத்திலே திருச்சபை இருக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருந்தாரோ அந்த அடிப்படையிலேயே இந்த திருச்சபை இருந்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இங்கே முதலாவது குறிப்பிடப்படுவது கண்காணிகளை அல்ல, அல்லது சபையினுடைய ஊழியனை அல்ல. முதலாவது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த திருச்சபையில் இருக்கிற சபை மக்களை குறிக்கிறது. கவனியுங்கள், ஒருவேளை இன்றைக்கு மாத்திரம் இப்படி ஒரு நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுலால் எழுதப்பட்டு அந்த நிருபம் அங்கே இருக்கிற சபை ஊழியனுக்கு அட்ரஸ் பண்ணப்படாமல் அல்லது முதலாவது அவரை குறிப்பிட்டு சொன்னாமல் அங்கே இருக்கிற சபை மக்களுக்காக என்று ஒரு நிருபம் எழுதப்பட்டிருக்குமானால்
நிச்சயமாகவே அந்த சபை ஊழியனாலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கள்ள அப்போஸ்தலன் என்று முத்திரை குத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய சபைகளை பொறுத்தவரைக்கும் ஒரு ஊழியனை மையமாக கொண்ட சபையாகத்தான் இருக்கிறது. காரணம், ரட்சிக்கப்பட்டு தேவ சபைக்குள்ளே வருகிற ஜனங்களுக்குள்ளே தாங்கள் யார் என்றும், தேவன் எதற்காக தங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றும், தேவன் எதற்காக எங்களை சபையில இணைத்து வைத்திருக்கிறார் என்றும் மேலான நோக்கத்தை உணராத ஒரு வாழ்வை அவர்கள் உடையவர்களாக இருக்கிறபடினாலும், சபையின் மேய்ப்பர்கள் தங்களை எதற்காக ஆண்டவர் ஊழியத்திலே வைத்திருக்கிறார் என்கிற அந்த மேலான உண்மையை அவர்களும் சரியாய் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறபடினாலும் இன்றைக்கு பிரிவினைகள் காணப்படுகிறது. அல்லது யார் முதலாவது என்பதை குறித்ததான ஒரு பெரிய கேள்வியும் அதை தொடர்ந்து இருக்கிற குழப்பங்களும் காணப்படுகிறது. ஒருவேளை அநேக கிருபைகளை பெற்றிருக்கிற விசுவாச பிள்ளைகள் இருப்பார்களானால் அவர்கள் தங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்கலாம். அல்லது ஒருவேளை பொருளாதாரத்திலே மேம்பட்டதாய் இருக்கிறதான பரிசுத்தவான்கள் இருப்பார்களானால் அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது ஒருவேளை இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் ஊழியனாயிருக்கிற கண்காணியாயிருக்கிற ஒரு மனிதன் அவன் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த திருச்சபையை பொறுத்த வரைக்கும் யார் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். கண்காணிகள் அவசியமானவர்கள் தான், உதவிக்காரர்கள் அவசியமானவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் யாருக்காக என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படும் போது முதலாவது திருச்சபைக்குள்ளே இருக்க வேண்டிய பரிசுத்தவான்களை குறித்து இங்கே கர்த்தருடைய வேதாகமம் நமக்கு அறிவுறுத்துகிறது. பிலிப்பு பட்டணத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு திருச்சபையிலே அல்லது ஒரு பட்டணத்தில் இருக்கிற திருச்சபைக்குள்ளே யாரை முக்கியப்படுத்த வேண்டும் அல்லது யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று ஒருவேளை இந்த நிறுவனத்தின் அடிப்படையிலே நாம் தியானிப்போமானால், முதலாவது அந்த பட்டணத்திலே இருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்களுக்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். அதை தொடர்ந்து மாத்திரமே கண்காணிகளுக்கும், அதை தொடர்ந்து மாத்திரமே உதவிக்காரருக்குமான காரியங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அப்படியானால் ஒரு சபையானது எந்த கட்டமைப்போடு அல்லது எந்த ஆளுமையோடு காணப்பட வேண்டும் என்பதற்கு இங்கே பிலிப்பு பட்டணத்தின் சபை ஒரு முன்மாதிரியாக காணப்படுகிறது. அதற்கு அங்கே அவர்களுக்குள்ளே காணப்பட்ட சில முக்கியமான குணாதிசயங்கள் மிகவும் அவசியமானது. ஏன் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் என்று எழுதுகிறான்? இங்கே ஒருவேளை அந்த பட்டணத்திலே அநேக மனிதர்கள் இருந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய மிக முக்கியமான 2-3 கருத்துக்கள் இருக்கிறது. ஒன்று, தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த உசிதமான ஸ்தானம் அல்லது அதிகாரம், அதை குறித்து அந்த திருச்சபைக்குள்ளே இருந்த பரிசுத்தவான்களுக்குள்ளே ஒரு தெளிவு இருந்தது. ஒருவேளை ஆங்கிலத்திலே அதை குறித்து சொல்ல வேண்டுமானால், who are in their position, அவருடைய ஸ்தானத்தை அறிந்தவர்கள் அங்கே இருந்தார்கள். நாங்கள் யார் என்பதை அறிந்திருந்தார்கள். இன்றைக்கும் திருச்சபைக்குள்ளே இருக்கிற தேவ ஜனங்களுக்குள்ளே இல்லாத ஒன்று, ஆனால் இருக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், அவர்களுடைய ஸ்தானம் எது, ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிறதை மாத்திரம் ஒரு தேவனுடைய பிள்ளை தெளிவாக மிகவும் கருத்தாக அறிந்திருப்பார்களானால் நிச்சயமாகவே சபை சபையாக இருக்க முடியும். எங்கே என்ன அறிந்திருந்தார்கள் என்று பார்க்கும்போது தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் எல்லாரையும் வேதம் பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறது. 1 கொரிந்தியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு நினைப்பூட்டி எழுதுகிறார், நீங்கள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று. அப்படியானால் அந்த திருச்சபையார் தாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் அல்லது உணராமல் இருந்தார்கள். ஆனால் இந்த பிலிப்பு பட்டணத்தின் திருச்சபையோ தாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருந்தார்கள். ஆகவே இங்கே சொல்லப்படும் போது பரிசுத்தவான்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள்,
இந்த பரிசுத்தவான்கள் என்கிற பதம் மரித்தவர்களுக்கு இன்றைக்கு திருச்சபைகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் உயிரோடு இருக்கும் போதே, இந்த உலகத்தில் இருக்கும் போதே என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்கிற நிச்சயத்தோடு கூட வாழ்ந்த பிலிப்பு பட்டணத்தின் சபையாருக்கு இங்கே சொல்கிறார். கவனிங்கள், யாரெல்லாம் என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்தவானாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களையே வேதம் பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நிருபம் எழுதப்படுவதற்கு இன்னொரு மிகவும் முக்கியமான ஒரு காரியம், அதை பரிசுத்தவான்களிடத்தில் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எதிர்பார்த்திருக்கிறார். அந்த ஐரோப்பா என்கிற அந்த முழு மண்டலங்களுக்கும் சுவிசேஷம் செல்வதற்கான ஒரு உந்து சக்தி இந்த பிலிப்பு பட்டணத்தின் சபையில இருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உணர்ந்து கொண்ட பவுல் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். அப்படியானால் அந்த அடிப்படையில் இந்த பரிசுத்தவான்களுக்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும்? தங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற நோக்கத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். கவனிங்கள், நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறார்கள். தங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற நோக்கத்தை அறிந்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல, நாங்கள் எதற்காக இங்கே பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் சரியாய் அறிந்திருக்கிற அந்த பரிசுத்தவான்களுக்காகத்தான் இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே, நீங்கள் சபையிலே வைக்கப்பட்டிருக்கிறதனுடைய நோக்கத்தை அறிந்திருக்கிறீர்களா? உங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்கிற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் நீங்களே அந்த பரிசுத்தவான்கள். இப்படி பரிசுத்தவான்களை குறித்து மேலோட்டமாக அந்த முதலாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் 3. அதை தொடர்ந்து நாம் வேதத்தினுடைய மற்ற பகுதிகளிலேயும் யார் பரிசுத்தவான்கள் என்கிற கேள்வியோடு கூட நாம் சில காரியங்களை பார்க்கும்போது, யார் தன்னை அழைத்தவரோடு தனக்கான உறவை சரியான விதத்திலே பேணி காக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தவான்கள். திரும்பவும் சொல்கிறேன், யார் தனக்கான உறவை, ஐக்கியத்தை, அந்யோன்யத்தை அந்த அழைத்த தேவனோடு சரியான விதத்திலே பேணி காக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தவான்கள். ஏனென்றால் அவர்கள் ஒன்றை சரியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தங்களை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்று புரிந்து கொண்டிருக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேயும் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலேயும் பரிசுத்த ஆவியினாலே ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது தேவனுடைய சபைக்குள்ளே வந்திருக்கிற தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 யோவானின் 2வது அதிகாரம் 20வது வசனம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். 2 அந்த பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் யார் பரிசுத்தவான்கள் என்கிற கேள்வி எழும்பும் போது, பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் 1. 2வதாக பரிசுத்தராலே அபிஷேகத்தை பெற்று சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர்கள். இந்த சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்ததினாலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அபிஷேகம் பண்ணவில்லை. மாறாக பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறதினாலே அவர்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள். அல்லது அந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டிருக்கிறதினாலே, அவர்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறதினாலே அவர்கள் சகலவற்றையும் அறிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யார் என்று சொல்லும்போது இங்கே இப்படி ஒவ்வொரு வசனமாக பார்க்க இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இது எதை குறிக்கிறது? தேவன் என்னை சபையிலே வைத்திருக்கிறாரே, அந்த ஸ்தானத்தை, அந்த பொறுப்பை உணர்ந்த ஒரு நிலைமையை
அப்படியானால் முதலாவது இடத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லட்டும். முதலாவது, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று நம்புகிறவன். இரண்டாவது, நான் பரிசுத்தவானாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயம் உள்ளவன். மூன்றாவது, தேவனுடைய நோக்கம் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்தவன். நான்காவது, கிறிஸ்து இயேசுவுக்கும் எனக்குமான அந்த உறவை, ஐக்கியத்தை சரியாய் பேணி காத்துக் கொள்கிறதிலே கவனமாக இருக்கிறவன். ஆறாவது, அங்கே அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்தம் பண்ணப்படுகிற காரியங்கள். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவராலே அங்கே அபிஷேகம் பண்ணப்படுகிற காரியங்கள். அது மாத்திரமல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமீபத்திலே தியோடர் வில்லியம்ஸ் என்கிற அருமையான ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே அவர் பேசிக் கொண்டிருந்த போது, ஒரு கிறிஸ்தவன் யாராக இருக்கிறான், அவனுடைய பொசிஷன் என்ன, பிலீவர்ஸ் பொசிஷன் இன் கிரைஸ்ட் என்று சொல்லி அவர் பேசும்போது 3 காரியத்தை சொன்னார். ஒரு நற்செய்தியை சுமக்கிற கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், கல்வாரியை அடையாளம் காட்டுகிற கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், நித்தியத்திற்கான கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒருவேளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யார் என்று கேள்வி எழுப்பும் போது, அவர்கள் நற்செய்தியை எங்கள் வசமாய் உடையவர்கள் என்கிற ஒரு சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, கல்வாரியை அடையாளம் காட்டுகிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நித்தியத்தை குறித்த நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். எதற்காக இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு அநேக நேரத்திலே திருச்சபைக்குள்ளே இருக்கிற தேவ ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிறதா என்கிறது மிகப்பெரிய கேள்வியாக நமக்கு காணப்படுகிறது. கவனிங்கள் அருமையானவர்களே, இது மாத்திரமல்ல. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதிலே ஒரு பரிசுத்தவான் கவனமாக இருப்பான். அது மாத்திரமல்ல, ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தின்படி, தான் யார் என்பதை அறிந்திருந்த ஒரு பரிசுத்தவான் தன்னை தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையான ஜீவ பலியாக அவன் ஒவ்வொரு நாளும் தன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்துக் கொண்டே இருப்பான். ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவனாக இருக்க முடியும். கவனிங்கள், அப்படியானால் சபைக்குள்ளே இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் என்கிற அடைமொழியோடு அழைக்கப்படுகிற அந்த பரிசுத்தவான்கள் அந்த பிலிப்பு பட்டணத்தின் சபையிலே முதலாவது இடத்திலே இருந்தார்கள். அப்படியானால் தங்கள் நோக்கத்தை அறிந்து, தங்கள் அழைப்பை அறிந்து, தங்கள் பொறுப்பை அறிந்து அதை சரியாய் நிறைவேற்றி கொண்டிருந்த அந்த பரிசுத்தவான்களுக்கு தான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே திட்டமான தீர்மானமான ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிற அழைப்பையும், உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தையும், உங்கள் பொறுப்பையும் நீங்கள் உணர்ந்தவர்களாக காணப்படுகிறீர்களா? அல்லது பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செயல்படுகிறதினாலே உங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அழைக்கக்கூடிய விதத்திலே இருக்கிறீர்களா? நீங்கள் பாவத்தை விட்டு வேறுபடுத்தப்பட்டவர்களாகவும், ஆசை இச்சைகளுக்கு சிலுவையிலே மரித்தவர்களாகவும், உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, பிழைத்திருக்கிறேன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிற உலகத்திற்கும் மாம்சத்திற்கும் ஆசை இச்சைகளுக்கும் மரித்த ஒரு நிலைமையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த உலகம் எனக்கு சொந்தமானதல்ல, நான் கிறிஸ்துவுக்குரியவன், நான் நித்தியமாய் அவரோடு கூட வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்கிற அந்த நிச்சயமான நித்திய நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? அப்படியானால் நீங்கள் சபையில வைக்கப்பட்டிருக்கிறதற்கான நோக்கத்தை அறிந்திருக்கிறீர்கள், உணர்ந்திருக்கிறீர்கள். ஒருவேளை இதை உணராமல் அறியாமல் இருப்பீர்களானால், ஏதோ ஒரு சபை தலைவன் உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி அல்லது கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லி உங்களை அழைத்திருக்கிறார், அந்த அடிப்படையில் நீங்கள் சபையிலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கலாம். இல்லை அருமையானவர்களே, ஒரு ஊழியனை மையமாக கொண்ட சபையாக அல்ல, பரிசுத்தவான்களை மையமாக கொண்ட சபையாக சபை காணப்படுமானால் அதுவே பரிசுத்த ஆவியானவரால் இயக்கப்படுவதற்கு அது எளிதான ஒரு இயக்கம் கொண்ட சபையாக இருக்க முடியும்.
அதுதான் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிற சபையாக இருக்க முடியும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இங்க மக்கதோனியா தேசத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட இந்த பிலிப்பு பட்டணத்தின் சபையானது எந்த தனி நபரையும் மையமாக கொண்டதாக அல்ல. ஒருவேளை நல்ல பரிசுத்தவான்கள் அங்கே இருந்தார்கள். பவுல் அங்கே ஊழியம் செய்திருந்தார். ஆரம்ப காலத்தில் சீலா ஊழியம் செய்திருந்தார். தீமோத்தேயு ஊழியம் செய்திருந்தார். எப்பாப்ராதீத்து அங்கே ஊழியம் செய்திருந்தார். ஆனாலும் தனி நபர்களை மையமாக கொண்டவர்களாக அல்லாமல் அவர்கள் தங்களை அழைத்த தேவனையும் தங்களையும் இணைத்துக் கொண்ட அந்த தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு சபையாக காணப்பட்டிருந்தார்கள். அந்த கிருபையுள்ள ஒரு வாழ்வு இந்த திருச்சபைக்குள்ளே இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்விலே உண்டாகிவிட கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்வாராக. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் 2ஆம் வசனத்திலே வாழ்த்துதலை சொல்லும்போது அவர் இப்படி சொல்கிறார்: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. யாருக்கு கிருபை உண்டாகட்டும், யாருக்கு சமாதானம் உண்டாகும் என்றால், யார் தங்களுடைய அழைப்பையும் யார் தங்கள் தெரிந்து கொள்வதையும் சரியாய் புரிந்து கொண்டு தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுகிறதிலே கவனமுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிருபையும் சமாதானமும். அடுத்ததாக இதில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம், பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் என்று எழுதிவிட்டு அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் கண்காணிகள். இந்த கண்காணிகள் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைக்கு தமிழிலே இன்னொரு வார்த்தை நாம் சொல்லலாம், ஆவிக்குரிய வழிகாட்டிகள். ஆங்கிலத்திலே வித்தியாசமான மொழியாக்கங்களிலே இன்ஸ்பெக்டர் என்று, ஓவர்சியர் என்று, கார்டியன் என்று, மேனேஜர் என்று, ஆனால் அதிகபட்சமாக பிஷப் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கவனிங்கள். அப்படியானால் பரிசுத்தவான்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டிகளை ஆண்டவர் சபையில வைத்திருக்கிறார். இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே இந்த ஆளுகைகள் எல்லாம் மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஊழியர்களை மையமாக கொண்ட சபையாக ஒரு சபை இருக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்களா என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற ஊழியனும் தன்னை ஒரு கண்காணி என்கிற புரிந்து கொள்ளுதலோடு தான் காணப்படுகிறானா என்கிற ஒரு கேள்வியும் எழும்புகிறது. கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய வழிகாட்டுதல்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது எப்படி ஏற்படுத்தப்பட்டது என்று நாம் பார்ப்போமானால், பழைய ஏற்பாட்டு அந்த பழைய ஆதி திருச்சபை நாட்களிலே ஒரு அப்போஸ்தலர்கள் மூலமாக சபை ஒரு பட்டணத்திலே ஸ்தாபிக்கப்பட்டு அந்த சபையிலே 2-3 குடும்பங்கள் அல்லது அநேக குடும்பங்கள் வர ஆரம்பித்த உடனே அவர்கள் இன்னொரு பட்டணத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக அங்கே இருக்கிற ஆவிக்குரிய நிலைமையிலே கொஞ்சம் வளர்ச்சியும் தேர்ச்சியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே அடையாளம் காட்டப்பட்ட சில நபர்களை தங்களுக்கு பதிலாக அங்கே ஏற்படுத்தி விட்டு போனார்கள். ஒருவேளை நாம் அதை குறித்து பார்ப்போமானால், அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு பதிலாக யாரை ஏற்படுத்தினார்களோ அவர்களே கண்காணிகள். அப்படியானால் சபை ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு அந்த சபையை தொடர்ந்து மேய்த்து காத்து நடத்துவதற்கு ஸ்தாபித்த ஸ்தாபகராலே அந்த கண்காணிகள் அவர்கள் ஆர்டினேஷன் பண்ணப்பட்டாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. நீங்க நல்ல வேதத்தை நீங்க தீர்க்கமாய் கவனித்து பார்ப்பீர்களானால் ஒரு சில வசனங்களுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள். இங்கே தமிழ் வேதாகமத்தில் நமக்கு மூப்பர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கண்காணிகளை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்ன? விசேஷமாக திருவசனத்திலே உபதேசத்திலே பிரயாசப்படுகிறவர்கள், அவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்களை ஆவிக்குரிய விதத்திலே வளர்ப்பதற்கு, மேய்ப்பதற்கு, அவர்களை இன்னமும் முதிர்ச்சிக்கு நேராக கொண்டு செல்வதற்காக இங்கே கண்காணிகள் அல்லது மூப்பர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சபையினுடைய மேய்ப்பர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பிரதானமான வேலை என்ன? ஒரு எஃபெக்டிவான ஒரு லீடர்ஷிப்பை கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, அவர்கள் நன்றாய் போதிக்க வேண்டும், அவர்கள் நன்றாய் உபதேசிக்க வேண்டும். இந்த 3 காரியங்களும் இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு ஆவிக்குள்ளான ஒரு தேவ சபைக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய மேய்ப்பன்
யாராக இருக்க வேண்டும் என்றால் அவர் ஒரு எஃபெக்டிவான ஒரு லீடர்ஷிப் உள்ளவராக இருக்கணும். தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்றாய் விசாரணை செய்கிற. இரண்டாவதாக அங்கே அவர் யாராக இருக்க வேண்டும்? திருவசனத்தை போதிக்கிறவராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவர் உபதேசத்திற்காக பிரயாசப்படுகிறவராக இருக்க வேண்டும். கவனிங்கள், அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் இருக்கிறதான அந்த சபையிலே ஆவிக்குரிய வழிகாட்டிகளை, மேய்ப்பர்களை, கண்காணிகளை பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படி ஏற்படுத்தப்பட்ட பரிசுத்த அந்த ஊழியர்கள் செய்ய வேண்டிய வேலையும் இங்கே கிரமம் பண்ணப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனிங்கள். இப்பொழுது திரும்பவும் ஒரு காரியத்துக்கு நான் வருகிறேன். நன்றாக விசாரணை செய்யக்கூடிய, நன்றாக திருவசனத்தை போதிக்கக்கூடிய, நன்றாக உபதேசிக்கக்கூடிய ஒரு கண்காணி இருக்கிற திருச்சபையிலே யாருக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பரிசுத்தவான்களுக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த பிலிப்பு பட்டணத்தின் திருச்சபையிலே இருக்கிற மூப்பர்களும் கண்காணிகளும் கூட அவர்கள் நல்ல ஆளுகை, நல்ல விசாரணை செய்கிறவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் தாங்கள் யார் என்பதை அறிந்திருந்ததினாலே, அந்த சபை யார் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டதோ அல்லது இந்த திருச்சபையிலே அப்போஸ்தலனாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்தவானை அவர்கள் ஒரு போட்டி மனப்பான்மையோடு பார்க்காமல், தனக்கு ஒரு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய பொறுப்பிலே அவரும் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். கவனிங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல ஒருவேளை இந்த நிருபம் இந்த காலகட்டத்தில் இருக்கிற திருச்சபைக்கு எழுதப்பட்டிருக்குமானால் இந்த நிருபம் பரிசுத்தவான்களுடைய கரங்களுக்கு போயிருக்காது. இது அங்கே கண்காணிகளை தங்கள் கண்காணிப்பிலே வைத்திருந்திருப்பார்கள். ஆனால் இந்த திருச்சபையிலே முதலாவது பரிசுத்தவான்களுக்கு என்று எழுதப்பட்டு பின்பதாக கண்காணிகளுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் உண்டாயிருந்தாலும் கூட அவர்கள் இதை இன்றளவுக்கும் நாம் பார்க்கிற விதத்தில் வைத்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாகவே அவர்கள் தங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கத்தை, தங்களுடைய அழைப்பை சரியாய் புரிந்து கொண்டதினாலே யாருக்கு முதலிடம் என்பதல்ல, யாரை முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதை மாத்திரமே அவர்களுடைய நோக்கமாக கொண்டிருந்தபடினாலே அவர்களுடைய ஓட்டம் ஜெயமாக இருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபையில வைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்களாக உங்களை ஆவிக்குரிய விதத்திலே வழிகாட்டுகிற ஒரு கண்காணியாக கர்த்தரனை வைத்திருப்பார் என்றால் இங்கே யார் முதலிடம் என்பதல்ல, நாம் இணைந்து செயல்பட வேண்டிய காரியங்கள் என்ன, நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கம் என்ன, நாம் எதற்காக இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த மேலான நோக்கமே, அந்த மேலான சிந்தையே நமக்குள்ளே காணப்பட வேண்டுமே அல்லாமல் நமக்குள்ளே பொறாமையோ, நமக்குள்ளே பிரிவினைகளோ, நமக்குள்ளே பேதங்களோ காணப்படக்கூடாது. அப்படி காணப்படுமானால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பை நாம் அறியவில்லை என்று அர்த்தம். என்னை தெரிந்து கொண்டிருக்கிற நோக்கத்தை நான் உணரவில்லை என்று அர்த்தம். எனக்கு அருமையான கர்த்தருடைய சபையே, உன்னை குறித்த தெரிந்து கொள்ளுதலையும் உன்னை குறித்த அழைப்பையும் நீ சரியாய் அறிந்திருப்பாயானால் உன்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற சக பரிசுத்தவான்களை குறித்து, உன்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற சக கண்காணிகளை குறித்து, உன்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற உதவிக்காரனை பார்த்து நீ போட்டியாக நினைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படியானால் இந்த பிலிப்பு பட்டணத்தின் திருச்சபையாருக்கு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அட்ரஸ் பண்ணும் போதே அவருடைய தரத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். கவனிங்கள், அந்த சபையுடைய தரம் அங்கே வெளியே வருகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த தரம் தான் நாம் தொலைத்து விட்டோம். அநேக நேரங்களிலே எண்ணிக்கை அளவிலே நாம் மிகுந்த பலத்தவர்களாக இருக்கிறோம், அல்லது பொருளாதாரத்திலே நாம் பலத்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் தரத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிற விதத்திலே நம்முடைய திருச்சபையானது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுமானால் நிச்சயமாகவே நமக்கு முன்பதாக ஒரு பெரிய கேள்விக்குரிய மிஞ்சுகிறது. கவனமாய் கவனியுங்கள். பொறுப்பை உணர்ந்த நிலைமையில இருக்கிற கிறிஸ்தவர்களே
சபைக்குள்ளே பரிசுத்தவான்களாக இருப்பார்களானால் சபைக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடமில்லை. ஏனென்றால் இந்த பரிசுத்தவான்கள் இருக்கிற அந்த சபைக்குத்தான் அங்கே 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்கு முதலிடம் என்னும் போது யாரும் முதலிடம் அல்ல, யாரும் முதலிடம் அல்ல. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் எல்லாவற்றையும் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் கண்காணிகள் பரிசுத்தவான்களை மேன்மையானவர்களாக நினைத்தார்கள், பரிசுத்தவான்கள் கண்காணிகளை மேன்மையானவர்களாக நினைத்தார்கள், உதவிக்காரர்கள் கண்காணிகளையும் பரிசுத்தவான்களையும் மேன்மையானவர்களாக நினைத்தார்கள். அங்கே அவர்கள் எதையும் வாதினாலோ வீண் பெருமையினாலாவது செய்ய துணியாமல் ஏக சிந்தையோடு இசைந்த ஆத்துமாக்களாய் எங்களை அழைத்த நோக்கம் இது, எங்களை இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறதற்கான முகாந்திரம் இது, எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் இது என்பதை சரியாய் புரிந்து கொண்டவர்களாக அந்த ஐரோப்பா கண்டத்தினுடைய சகல நாடுகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார் என்கிற அந்த உன்னத பொறுப்பை பெற்றுக் கொண்டவர்களாக செயல்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய சபை மக்களே, இந்த காலை நேரத்திலே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நம்மிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகி விடுமானால், நம்மை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையுள்ளவர்களாக கருதி விடுவோமானால், நமக்குள்ளே பிரிவினைகள் உண்டாகாதே, நமக்குள்ளே பேதங்கள் உண்டாகாதே, நமக்குள்ளே யார் முதலாவது என்கிற எண்ணங்கள் உண்டாகாதே. யார் முதலாவது என்று கேட்டால் அவரையே முன்னிறுத்தி ஓடுகிற ஓட்டம் இருக்கிற எந்த மனுஷனும் சொல்லுவான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே என்னுடைய முதலிடம் என்று சொல்லி. ஒருவேளை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி நாம் பொறுமையோடு ஓடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நமக்கு முதலாவது நமக்கு முன்னிறுத்தி கொள்ளத்தக்கக்கூடிய ஒரே ஒருவர் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நீங்கள் ஒருவேளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்களாய் இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கண்காணிகளாய் இருந்தாலும் சரி, அல்லது உதவிக்காரராய் இருந்தாலும் சரி, நீங்கள் மற்றவர்களை மேன்மையாக எண்ணக்கூடியவர்களாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்துகிறவர்களாகவும் இருங்கள். அதுவே நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இருக்க முடியும். கவனிங்கள். அப்படியானால் இங்கே 3 தரப்பு எழுதப்பட்டிருக்கிறது. 1 சபைக்குள்ளே இருக்கிற பொதுவான பரிசுத்தவான்கள், 2 அங்கே இருக்கிற கண்காணிகள். இந்த கண்காணிகளுக்கு இன்னமும் சில வேலைகள் இருக்கிறது. ஒரு எஃபெக்டிவான லீடர்ஷிப் மாத்திரம் அல்ல, அவர்கள் தேவ வசனத்தை போதிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவர்கள் உபதேசிக்கிறவர்களாகவும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி அங்கே சபைக்குள்ளே வியாதிப்பட்டவர்கள், குறிப்பாக தன்னுடைய பாவத்தினாலே வியாதிப்பட்டவர்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் வாசிக்கும் போது அங்கே அவர்கள் மற்றவர்களை நன்றாய் விசாரணை செய்கிறவர்களாக, அங்கே மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாக காணப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் அடிப்படையிலே சபை எதை கைக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய சவால் வரும்போது, அந்த சபை எதை கைக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை தீர்மானிக்கிறவர்களாக இந்த கண்காணிகள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தனக்கு கீழாக இருக்கிற பரிசுத்தவான்களை அவர்கள் பயிற்சி கொடுத்து, அவர்களை தேர்ச்சிக்கினராக நடத்தி, அவர்களை ஆர்டைன் பண்ணி, அவர்களை மற்ற ஸ்தலங்களுக்கு ஊழியத்திற்கு அனுப்புகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். கவனிங்கள். அப்படியானால் இங்கே ஒரு ஓவர்சியர் அல்லது கண்காணி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்ன வேலை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறான் என்று இங்கே திட்டமாய் வகுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர்கள் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட சபைக்கு அவர்களுக்கு பதிலாக இங்கே மூப்பர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த காரியத்திலே அவர்கள் கவனமாயிருக்க வேண்டும். இப்படி ஏற்படுத்தப்பட்ட கண்காணிகளுக்கு உதவி செய்வதற்காக
அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களிலே அங்கே அப்போஸ்தலர்களுக்கு எப்படி அங்கே பரிசுத்த ஆவியினாலும் நற்சாட்சி பெற்ற உதவிக்காரர்கள் ஏற்படுத்தப்பட்டார்களோ அப்படி போல கண்காணியானவன் ஜெபிக்கிறதற்கும் கண்காணியானவன் வேத வசனத்தை போதிக்கிறதற்கும் முதலாவது இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும் போது மீதம் இருக்கிற வேலைகளிலே பங்கு வைத்துக் கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் உதவிக்காரர்களை வைத்திருக்கிறார். அப்படியானால் ஒரு தேவ சபைக்குள்ளே இந்த 3 விதமான கூட்டமும் இருக்க வேண்டும். 1 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள், 2 கண்காணி, 3வது ஊழியக்காரர். கவனிங்கள், இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பன்மையிலே தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் போது அங்கே இருக்கிற சபை மக்களை குறிக்கிறது, அங்கே பன்மையிலே குறிப்பது தவறல்ல. ஆனால் கண்காணிகளுக்கும் என்று அங்கே பன்மையிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அங்கே 1க்கும் மேற்பட்ட மேய்ப்பர்கள் இருந்திருக்க வேண்டும், 1க்கும் மேற்பட்ட கர்த்தருடைய ஊழியர்கள் இருந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உதவிக்காரர்களை குறிப்பிடும் போதும் அங்கே பன்மையிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உதவிக்காரருக்கும் என்று. அங்கே அப்படியானால் 1க்கும் மேற்பட்ட ஆவிக்குரிய தலைவர்கள், 1க்கும் மேற்பட்ட உதவிக்காரர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் இருந்து அவர்கள் ஏகமாய் திட்டம் பண்ணி தேவன் எங்களை எதற்காக சபையாக வைத்திருக்கிறார் என்கிறதை அறிந்து உணர்ந்து காணப்பட்டார்கள், செயல்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்திலே உங்கள் பொறுப்பை உணர்ந்திருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் கண்காணியாக ஏற்படுத்தப்பட்டிருப்பீர்களானால் உங்கள் பொறுப்பை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உதவிக்காரராகத்தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்றால் அந்த இடத்திலிருந்து நீங்கள் செயல்பட வேண்டிய காரியங்களை நீங்கள் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல செயல்படுகிறவர்களாக காணப்படுகிறீர்களா? உங்களுக்குள்ளே ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் நீங்கள் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணிக்கொண்டு செயல்பட ஆரம்பிங்கள். அதுவே உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இருக்க முடியும். அதற்கு இந்த புரிந்து கொள்ளுதல்கள் அவசியம். திரும்பவுமாக அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்களின் தகுதியை மாத்திரம் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய சபை மக்களே, நீங்கள் சபைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள். 1, நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, உங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்கிற நிச்சயத்தோடு வாழ வேண்டும். 2, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கும் அவருக்குமான உறவு அல்லது அந்யோன்யம் அல்லது ஐக்கியம் அது சரியாய் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். 3, நீங்கள் இந்த பட்டணத்திலே எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லும்படியாய் வைக்கப்பட்டிருக்கிறீர்களா அல்லது சாந்தமாய் திருவசனத்தை போதிக்கும்படியாய் வைக்கப்பட்டிருக்கிறீர்களா என்பதை அறிந்து அதை உணர்ந்த செயல்பாடுகள் உங்களுக்கு தேவை. அதை தொடர்ந்து நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். அதை தொடர்ந்து நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டு நீங்கள் சகலவற்றையும் அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் உலகத்தின் காரியங்களுக்கு உலகத்தினுடைய அந்த மோகங்களுக்கு நீங்கள் விலகி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை ஜீவபலியாக பரிசுத்தமுள்ள ஜீவபலியாக உங்களை தேவனுக்கு படைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்படி உங்கள் மேல் வைத்திருக்கிற தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதிலே நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் உங்களை வழிநடத்துகிற கண்காணி அல்லது உங்களுக்கு ஊழியத்திலே உதவி செய்யும்படியாய் வைக்கப்பட்டிருக்கிற உதவிக்காரர்கள் யாரையும் நீங்கள் இழிவாய் கருத மாட்டீர்கள். அவர்களை குறித்து நீங்கள் தவறான எண்ணம் கொண்டவர்களாக இருக்க மாட்டீர்கள். அவர்களை குறித்து ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். அவர்களையும் ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். கவனிங்கள், ஒருவேளை உங்களுக்கும் தேவனுக்குமான உறவு சரியாமல் இல்லாமல் இருக்கும் போது நீங்கள் பரிசுத்தவான்களைப் போல ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுக்காதவர்களாக இருக்கும் போது உங்களுக்கு மேலே இருக்கிற கண்காணிகளை குறித்து உங்களுக்கு நல்ல எண்ணம் இராது. இன்றைக்கு அநேக திருச்சபையில இருக்கிற கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஊழியனுக்குமான இருக்கிற பிரச்சனைகளுக்கான காரணம் என்னவென்றால், ஒருவேளை ஊழியர்கள் பாவத்திலே விழுந்து கிடக்கிறதை குறித்து நான் பேசவில்லை. நன்றாய் தேவனுக்கு முன்பதாக விசாரணை செய்கிற, திருவசனத்தை போதிக்கிற, உபதேசிக்கிற அப்படிப்பட்ட கண்காணிகளை குறித்து பேசுகிறேன். அப்படிப்பட்ட கண்காணிகளை குறித்தும் அநேக நேரத்தில் சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதற்கு காரணம்
தாங்கள் யார் என்பதை அறிந்த ஒரு வாழ்வு அவர்களுக்குள்ளே இல்லாததுவே மிகப்பெரிய சரிவாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற இந்த கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்குள்ளே தாங்கள் யார் என்பதை அறிந்த ஒரு வாழ்வு உண்டாயிருந்ததினாலே அவர்களுக்குள்ளே ஏற்ற தாழ்வுகளுக்கு இடமில்லாதபடிக்கு, அவர்களுக்குள்ளே பிரிவினைகளுக்கு இடமில்லாதபடிக்கு அவர்கள் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுகிறதிலே கவனமாயிருந்தார்கள். வெறுமனே ஒரு பாரம்பரியமான ஒரு பெயரளவிற்கான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்களும் நானும் சபையாக கூட்டி சேர்க்கப்படவில்லை. இந்த ஈரோடு பட்டணத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்களாகவும் கண்காணியாகவும் வைத்திருக்கிறார் என்றால் இந்த நோக்கத்தை உணர்ந்த செயல்பாடு மாத்திரமே நம்மை இந்த பட்டணத்திலே ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறார் என்கிறதை உணர்ந்த செயல்பாடாக இருக்க முடியும். அதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஒருவேளை அதை புரிந்து கொள்ளாமல் நீ முதலிடம் வகிக்கிறாயா அல்லது நான் முதலிடம் வைக்கட்டுமா என்பது போல உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பிரிவினைகளும் பேதங்களும் இருக்குமானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற நோக்கத்தை நீங்களும் இழந்து போவீர்கள். என் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவ நோக்கத்தை நானும் இழந்து போய்விடுவேன். இந்த பட்டணம் தேவனை அறிவதற்கு நீங்களும் நானுமே தேவனை அறிந்தவர்களை தடைகளாய் மாறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தந்த இந்த பிலிப்பு பட்டணத்தின் திருச்சபையாரை போல நீங்களும் நானும் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே கவனமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நான் ஏற்கனவே சொன்னேன், டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன என்கிற கேள்விக்கு 3 பதிலை சொன்னார்கள். ஒருவன் நற்செய்தியை அறிவிக்கிற கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், கல்வாரியை அடையாளம் காட்டுகிற கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், நித்தியத்திற்கான கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். இதை சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய அந்த செய்தியில இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். தான் தோன்றித்தனமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, தன்னை அழைத்தவரை வெளிப்படுத்துகிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு சபையில வைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை என்னை வெகுவாய் தொட்டது. எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்று வாழுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்களும் நானும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு நிச்சயித்துக் கொண்டபடி வாழுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதிலே நாம் கவனமாயிருக்க பரிசுத்த ஆவியானவர் ஒரு உதவி செய்வாராக. ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் போது இங்கே பரிசுத்தவான்கள் என்பது அவர்கள் நடக்கையின் அடிப்படையில் பரிசுத்தவான்கள் அல்ல. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டதினாலே, பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்பட்டதினாலே, அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறதினாலே பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்கள். அப்படி பரிசுத்தவானாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தவான்களும் தங்களை அதற்கு ஏற்றாற் போல நடக்கிறதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் நிருபத்திலேயும் 2 கொரிந்தியர் நிருபத்திலேயும் முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அங்கே எழுதப்பட்டிருக்கிற 3 வார்த்தைகள் முக்கியமானவைகள். 1, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். 2, பரிசுத்தவானாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். 3, பரிசுத்தவான்கள். யார் பரிசுத்தவான்கள்? நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆகவே பரிசுத்தவான்கள். நீங்கள் பரிசுத்தவானாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆகவே பரிசுத்தவான்கள். நீங்கள் பரிசுத்தவான்கள், ஆகவே நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, நீங்கள் இந்த உலகத்தினுடைய ஆசை இச்சைகளுக்கு விலகி இருந்து, அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறதிலே நீங்கள் கவனமாயிருங்கள். நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அதற்கு காரணம் நாம் பரிசுத்தமாய் நடப்பதினால் அல்ல, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறதினாலே. அப்போ அந்த காரியத்தில் நம்ம கவனமாக இருப்போமானால் நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிற இந்த திருச்சபையில தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுல நாம் மிகவும் கவனமாய் இருப்போம். நம் மூலமாய் தேவ நோக்கங்கள் நிறைவேறும். நம் நிமித்தமாய் கிருபையும் சமாதானம் உண்டாகும். நம் நிமித்தமாய் அங்கே சந்தோஷம் உண்டாகும். இல்லாவிட்டால் ஒருவேளை அங்கே பிரிவினைகளும் பேதங்களுமே உண்டாயிருக்கும். இல்லை, அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது. இல்லை, கிறிஸ்து பிரிந்திருக்கவில்லை. அப்படியானால் நீங்களும் நானும் பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பொறுப்பு என்ன என்பதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிற கண்காணியுடைய வேலை என்ன என்பதை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த புரிந்து கொள்ளுதல் உங்களுக்குள்ள இருக்குமானால்
நமக்குள்ளே பிரிவினைகள் வருவதற்கோ, நமக்குள்ளே பேதங்கள் வருவதற்கோ, நமக்குள்ளே சமாதானக்கேடுகள் வருவதற்கோ வாய்ப்பில்லை. அப்படி இருந்தால் இந்த பட்டணத்தை நாம் தேவனுக்கு சொந்தமாக்கிக் கொள்வது எளிதான காரியமாக இருக்கும். இதற்காகத்தான் ஆண்டவர் அந்த ஐரோப்பா நாடுகளின் அந்த ஒன்றியத்திலே அந்த மிக முக்கியமான பிலிப்பு பட்டணத்தை தெரிந்து கொண்டார். இங்கே அவர்களுக்கு தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல் இருந்தது, எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று. அது மாத்திரமல்ல, எப்படியாகிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற காரியமும் அவர்களுக்குள்ளே உண்டாயிருந்தது. இந்த ரெண்டையும் சரியா பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் பிலிப்பு பட்டணத்தின் சபை. அவர்கள் அறிவிக்க வேண்டிய பகுதிகளிலே அறிவிக்கிறவர்களாக இருந்தார்கள், வேறொருவர் அறிவிக்கிற பகுதிகளிலே அவர்கள் தாங்குகிறவர்களாக இருந்தார்கள். இந்த ரெண்டையும் சரியாய் நிறைவேற்றினார். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கேட்ட தியானித்த கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நீங்களும் நானும் வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நிருபங்கள் எதற்காக அவசியம், எதற்காக நாம் நிருபங்களிலிருந்து தியானிக்க வேண்டும் என்றால், நிருபத்தை ஆதி திருச்சபையாருக்கு எழுதி கொடுத்ததின் விளைவாகவே இயேசு கிறிஸ்துவின் போதனைகளும் அப்போஸ்தலருடைய உபதேசங்களும் இந்த நிருபங்கள் மூலமாக அந்த திருச்சபைக்கு கிடைத்தது. இதன் அடிப்படையிலே தான் அவர்களுடைய அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பமிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நீங்களும் நானும் கேட்கிற இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொள்ளும் போது இன்னும் அந்யோன்யத்திலும் அப்பமிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருக்க தேவன் நமக்கு கிருபையும் சமாதானமும் அருளி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார்.